ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உங்கள் சாய் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு, அதுவும் இந்த மழை சீசனில் நம்மளுக்கு இந்த முடக்கத்தான் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது எவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் இலைகள். இதுதான் முடக்கத்தான் கீரை. கிராமப்புறங்கள்லாம் நிறைய கிடைக்கும், நல்ல செழிப்பாகவும் கிடைக்கும். இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம பூரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சின்ன பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த கீரைகளில் நம்ம நிறைய ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இப்போ இந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்ல முடக்கத்தான் கீரை பூரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான முடக்கத்தான் கீரை பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முடக்கத்தான் கீரை இதே போல் கொடி மாதிரி தான் இருக்கும். இதில் உள்ள இலைகளை மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். தனியாக நம்ம எடுத்து இதை நல்லா சுத்தமாக தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு முடக்கத்தான் கீரை எனக்கு கிடச்சிச்சு. நான் இதே அளவுக்கு 1/4 கிலோ அரிசி ஊற வச்சு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீரையும் அரிசியும் சேர்த்தே நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியும் இலைகளும் நல்லா நம்மளுக்கு நைஸாக அரையணும். இதே போல் அரைஞ்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1/2 மூடி தேங்காய், அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து இந்த முடக்கத்தான் கீரையோட சேர்த்துட்டேன். இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டா போல் இருக்குது. இப்போ நம்ம அரிசி மாவு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கிரைண்ட் பண்ணும்போது இதில் பதிவாகலை. 1/2 மூடி தேங்காவில் 1/4 பங்கு தேங்காய் எடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு வெங்காயம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதே போல் நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வந்த பிறகு அப்படியே ஒரு 1 ஹவருக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பூரிக்கு செய்கிறா போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன வாழை இலை எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக ஆயில் தடவிருக்கேன். இதை நம்ம பூரி போல் நம்ம விரல்களாலேயே அழகாக தட்டி விட்டுக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் தட்டிட வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் தட்டிடக்கூடாது. பாருங்கள், இதே போல் மீடியமாக நம்ம கை விரல்களால் அழகாக தட்டி எடுத்துடலாம். இதே போல் நீங்களும் கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. பூரியை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கலாம். முடக்கத்தான் கீரை பூரி ரெடி. பாருங்கள், எவ்வளோ ஒரு அருமையாக புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த முடக்கத்தான் கீரை.
பூரி. நீங்களும் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க. இதுவரையும் நீங்கள் சாப்பிடாத முடக்கத்தான் கீரை பூரி, இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த முடக்கத்தான் கீரை பூரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முடக்கத்தான் பூரிக்கு சிக்கன் குருமா, மட்டன் குருமா, உருளைக்கிழங்கு குருமா இது எல்லாமே செட் ஆகும். எவ்வளோ சூப்பராக முடக்கத்தான் பூரி ரெடி. சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.